கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. யோனா புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம் 1-2 அதிகாரங்களிலே யோனா கடவுளிடமிருந்து ஓடி போறார். இன்னைக்கு நம்மளும் ஆண்டோடைய பிரசன்னத்திலிருந்து ஓடி போறோம். ஆண்டோடைய பிரசன்னத்தில் உண்மையா இல்லை. யோனா ஓடியதை போல நம்மளும் ஓடுறோம். ஆனால் அவருடைய அருள் பணியில் பங்கு பெற மற்றொரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். யோனாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அப்ப நம்முடைய பழைய தோல்விகளால் நாம் கடவுளுக்கு பணி செய்ய முடியாது என எண்ணிடக்கூடாது. ஒரு முறை தோல்வி அடைந்தால் இன்னொரு வாய்ப்பையும் நாம் எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கடவுள் அறிவுறுத்தியதையே யோனா போதிக்க வேண்டும். அந்த மிகப்பெரிய நகரமாக நினிவே அழிவுறும் என்பதுதான் கடவுள் கொடுத்த செய்தி. இது வெறுப்புடன் நிறைவேற்றக்கூடிய பணி அல்ல. கடவுளுடைய செய்தியை சொல்கிறவர்கள் சமூக கண்டிப்புக்கோ வற்புறுதலுக்கோ உட்படக்கூடாது. அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இழக்க நேரிட்டாலும் மாபெரும் இடர்களை சந்திக்க நேரிட்டாலும் கடவுளுடைய செய்தியை அன்றி வேறு எதையும் போதிக்க கூடாது. அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை எல்லாருக்குமே சொந்தமானது. கடவுளுடைய வார்த்தை எல்லாருக்குமே சொந்தமானது. நினிவே மக்கள் தீமைகள் உடன்றாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் நிலையில் இருந்தார்கள். எனவேதான் இறை வார்த்தையை கேட்டவுடன் மனம் திரும்பினார்கள். ஆண்டவரை அறியாத நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள். தீயவர்களாகிய நினிவே மக்கள் மத்தியிலும் இறை வார்த்தை சிறப்பான முறையில் செயல்பட்டது. இப்ப இவர்களுடைய பதில் இஸ்ரேல் மக்களின் பதிலுக்கு எதிரானது. அன்று நினிவே மக்கள், இன்று நாம். குறிப்பாக இந்த குழுவில் வந்திருக்கின்ற இந்து பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் எவ்வளவு ஆற்றலோடு, எவ்வாறு நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இருந்தார்களோ அதுபோல இருக்கிறார்கள். அப்ப இஸ்ரேலுடைய மக்களுடைய பதிலுக்கு எதிரானது. நம்மளும் அப்படியே தான் இருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கினரிடம் இருந்து பல செய்திகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. நினிவே மக்கள் ஒரே ஒரு முறைதான் இறைவனின் செய்தியை கேட்டார்கள். ஒரே ஒரு தடவை தான் கேட்டாங்க. இதை தான் யோனா சொல்லாம தப்பி ஓடுறார். கடவுள் அறிவுறுத்ததையே யோனா போதிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் பற்பல செய்திகளை, இன்று நாமும் அப்படித்தான் தினமும் செய்திகளை கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, உள்ளத்திலே, செயலிலே, சொல்லிலே மாற்றங்கள் இல்லை. இஸ்ரேல் மக்களை போல நினிவே மக்கள் ஒரே ஒரு முறைதான் இறைவனின் செய்தியை கேட்டார்கள். அதுதான் மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 39-40 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 39-40 வசனம். ஆமென். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார்.
அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அததான் அன்று நினிவே மக்கள் எப்படி இருந்தாலும் யோனாவுடைய ரெஃபரன்ஸை ஜீசஸ் எடுத்து காட்டுறார். அதனால தான் 41ஆம் வசனம் சொல்றாரு, தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து அவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆமென். இங்கு இருப்பவர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொன்றும் சொல்லித்தரார். எந்த நிலையில நீ இருக்கிற? அதனால தான் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். ஆமென். அதனால தான் 16 வசனம் சொல்றாரு, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. கேட்கின்றன. நமக்கு இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த தவக்காலத்தில் எந்த செயல், என்ன சிந்தனை, ஆண்டவர் சமயத்தில் எப்படி இருக்கிறோம்? அன்று நினிவே மக்கள், இன்று நாம கம்பேரிசன் பாருங்க. ஒரே ஒரு தடவை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, மனம் மாறிட்டாங்க. ஆமென். நம்ம குழுவில் இருக்கிற பூஜாவுடைய மனமாற்றம் அப்படித்தான். ஒரு இந்து சகோதரி ஒரு முறை ஆண்டோடைய வார்த்தையை கேட்டாங்க, மனம் மாறி ஆண்டவர் சமயத்தில் வாசிப்பதிலும் எடுப்பதிலும் துடிப்பாக இருக்கிறார்கள். ஆண்டோடைய வார்த்தை அந்த பிள்ளையுடைய மனசில் ஆணித்தரமாக உட்காந்துருச்சு. அன்று நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்பியதைப் போல நாம் இஸ்ரேல் மக்களைப் போலே தான் இருக்கிறோம். இறை வார்த்தையை கேட்பது மட்டும் இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்காது, அதன்படி ஒழுகுவதே அவருக்கு மகிழ்வு கொடுக்கும். கடவுள் நிறைவேற்றிருந்த தண்டனையை கைவிட விட்டுவிட்டு நினிவே மக்கள் மீது இரக்கம் காட்டினார். கடவுள் தீர்ப்பு வழங்குவது பழிவாங்குவதற்கல்ல, மக்களை திருத்துவதற்காகவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பார்த்தவர்களே, யோனா நினிவேல என்ன அழகா போதிக்கிறாரு. ராஜா முதல் மிருகங்கள் வரை எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளுக்கும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார் ராஜா. இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. நமக்கு என்ன சிந்தனை இதில்? இந்த யோனா புஸ்தகத்தில் யோனா யோனா யோனா, நினிவே மக்கள் நினிவே மக்கள் நினிவே மக்கள், ஆண்டவர் சொல்றாரு. உனக்கும் எனக்கும் இந்த யோனா 3ஆம் அதிகாரத்தில் செய்தி என்ன? அன்று இஸ்ரேல் மக்களின் நிலை போன்று இருக்கிறோமா, இல்லை யோனாவின் வார்த்தையை கேட்டு மனமாறிய நினிவே மக்களைப் போன்று இருக்கிறோமா? இயேசு சொன்ன மாதிரி இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கினரிடமிருந்து பற்பல செய்திகளை கேட்டிருந்தார்கள். நாமும் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கேட்குறோம். ஆனால் அதன்படி செயல்படுறோமா? இல்லையே. ஆனால் இயேசு சொல்வது போல இறுதி நாட்களில் இஸ்ரேல் மனம் திரும்பாததற்காக நினிவே மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். அவங்க அங்கேருந்து தீர்ப்பு வழங்குவாங்க. அல்லேலூயா.
அதை தான் அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களிலே வாசித்தோம். இறைவார்த்தையை கேட்பது மட்டும் இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்காது, அதன்படி ஒழுகுவதே அவருக்கு மகிழ்ச்சியை தரும். ஆமென். கடவுள் நிறைவேற்றவிருந்த தண்டனையை கைவிட்டு விட்டு நினிவே மக்கள் மீது இரக்கம் காட்டியது போல உனக்கும் எனக்கும் இரக்கம் காட்டுவார். ஆமென். அவர் சொல்வதையெல்லாம் செய்தால். நீ சொல்றது அவர் செய்யணும்னு நினைக்கிறோம், அவர் சொல்வதையெல்லாம் செய்யணும். அன்னை மரியாள் நமக்கு கற்பிச்சிருக்காங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆமென். ஆமன் பாதோட ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஸ்தோத்திர பள்ளியில் மிக அழகாக சொல்லப்பட்டது, மிக அழகாக சொல்லப்பட்டது. வசிக்க கேட்போம் ஸ்தோத்திர பள்ளியில் எடுத்த வசனத்தை. ஆமென். உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். ஆமென். உனக்கு தெரியாதா? நீ கேட்டது இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு இறைவாக்கிற மூலமாக ஏசையா, இறைமையா, எசேக்கியேல் தொடக்க நூலிலிருந்து வராரு. எல்லாம் கேட்டுட்டு, அதனால தான் ஏசையா 46:3 சொல்கிறாரு, இஸ்ரேல் குடும்பத்தால் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். அவருடைய வார்த்தை கேட்குறோமா? கீழ்ப்படுகிறோமா? ஆமன் பாரதர்களே, ஏசாயா 45:23 சொல்வதை போல, நான் என்மேல் ஆணையிட்டு உள்ளேன், என் வாயினின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்தும் என் மேல் ஆணையிடும். எல்லாம் அவர் சமத்தில் நீ முட்டி போட்டாதான் ஆசீர்வாதம். ஆமென். நீ அவரை எதிர்த்து நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். உனக்கு இருக்கிற அந்த முடக்குவாதத்தை தூக்கி ஏறி, அதனால தான் ஏசாயா 45:10 சொல்கிறாரு, தந்தையிடம் நீ ஏன் இப்படி பிறப்பித்தீர் என்றும் தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய் என்றும் கேட்கிறவனுக்கு ஐயோ கேடு. அதே மாதிரி 9ஆம் வசனம் ஏசாயா 45:9 சொல்லுகிறது, தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடே. களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்று கூறுவதுண்டோ? ஆமென். ஏதாவது புரியுதா நமக்கு வசனத்தில்? தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. இன்னைக்கு ஆண்டவரை எதிர்த்து நீ முறுமுறுத்தால் உனக்கு ஐயோ கேடு. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியானவருக்கு துயரம் வருவித்தால் உனக்கு ஐயோ கேடு. எழுதி வச்சுக்கோ. ஆமென். ஐயோ கேடு. தூய ஆவியானவரை துயரம் வருவிச்சிட்டு நீ பிரயோஜனமே இல்லை என்று அருவருக்கிறார். உன் செயல்களை நான் அறிவேன், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எவ்வளவோ நலம். அதனால சொல்றாரு, நான் உன்னை நாவிலிருந்து கக்கி விடுவேன். திருவெளிப்பாடு புத்தகத்தில் மிக அழகாக குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, எவ்வளவு நலம். உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவனும் ஒரு ஓடுதான். களிமண் குயவனுடைய பார்த்து சொல்லுது, நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய்ன்னு கேட்க முடியுமா? உனக்கு கைத்திறனே இல்லை என்று சொல்ல முடியுமா? குயவனே உன் கையில்
களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, உடைத்து உருவாக்குமே. என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் உன் கரத்தில். குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமேன்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியிலிருந்து விலகியதை அவர் கண்டார். தம் மனதை மாற்றிக்கொண்டார். தீய வழியிலிருந்து விலகியதை அவர் காண வேண்டும். தம் மனதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவர்கள் நமக்கு கற்பிக்கிற மாதிரி செய்யணும். தாம் அவர்கள் மீது அனுப்ப போவதாக சொல்லியிருந்த தண்டனை அனுப்பவில்லை, அவ்வளோதான். இப்போ யோனாவுக்கு என்னாச்சு? சிறிதும் பிடிக்கவில்லை. 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பொறாமை. கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டு, ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்னே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உன் மனதை மாற்றிக்கொள்வது என்பதும் அப்போதே தெரியும். யோனாவுக்கு இங்கே பொறாமை. கடவுள் அவங்கள வழிநடத்துறது, அவங்களுடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து அவங்கள தப்பிச்சது யோனாவுக்கு பிடிக்கல. யோனாவுக்கு பொறாமை. எப்படி யோசுவாவுக்கு அங்கே பொறாமை வந்துச்சோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். இங்கே யோனாவுக்கும் பொறாமை. ஊழியத்தில் பொறாமை இருக்கக்கூடாது. ஊழியத்தில் பொறாமை வந்துருச்சுன்னா, நான் தான் பெரியவன், எனக்கு தான் நீ நினச்சிட்டினா அழிந்து போயிடுவோம். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, எனக்கெல்லாம் தெரியும் நான் நினச்சிட்டோம்னா முடியாது. விட்டு கொடுத்தல். யோனாவுக்கு இங்கே கோபம், கடும் சினம் கொண்டார். ஆமன் பார்த்தவர்களே. இப்போ யோனா என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கேட்குறாரு, நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். கோபம். ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போதிக்க முடியாது பிள்ளைகளை. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இறைவார்த்தையை எடுத்து சொல்ல முடியாது. இப்போ இறைவார்த்தை எடுத்து சொல்லனா பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். யோனா 3 நாளும் 3 இரவும் பகலும் அவர் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு மீன் வயிற்றிலிருந்து மன்றாடினார். ஆனாலும் யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஜெபித்தார், எல்லாம் செஞ்சார். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்பேன், மீட்பளிப்பவர் ஆண்டவர் என்று வேண்டிக் கொண்டார். யோனா 2:9 சொல்கிறார், நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், மீட்பளிப்பவர் ஆண்டவர் என்று வேண்டிக் கொண்டார் சொல்றார். நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். யோனா மாதிரி நமக்கும் கோபம். ஜெபிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் எடுக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவருடைய பார்வையில் உண்மையாக இருக்கிறோமா? அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? மனுஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு உண்மையான அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் ஆற்றலோடும்
அவரை சுதி 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 ஆராதனை, சுதி 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 ஆராதனை என்று சொல்லி. அதனால தான் யோனாவுடைய ஜபத்தில் பார்க்குறோம் 7ஆம் வசனத்தில், என் வாசிக்கலாம் 2:7, என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. ஆமென். எனக்கு உயிர் ஊசலாட போது, எனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, எனக்கு ஒரு பாடு வரும் பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, பயங்கர ஜபம், பயங்கர ஜபம். யோனா மாதிரி தான். உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன், உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாடுவோம் கோவிலை வந்தடைந்தது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி? அன்று இஸ்ரேல் மக்கள் இறைவாக்கினரிடமிருந்து பற்பல செய்திகளை கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. நினிவே மக்கள் ஒரே ஒரு முறைதான் இறைவனிடம் செய்தியை கேட்டார்கள். அவர்கள் மனம் மாறினார்கள். கடவுளுக்கு மகிழ்ச்சியாய் கொடுத்தது ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை தொடணும். இந்த ஒரு வார்த்தையில் தாங்க அந்த நினிவே மக்கள் ரட்சணையும் இருந்தது. இதுதான் இந்த புக்கில் நமக்கு தேவையான ஒன்று. தினம் 100 ஜெபமாலை, 500 ஜெபமாலை, 1000 ஜெபமாலை, ஸ்தோத்திரப்பலிகள் 1000 ஸ்தோத்திரப்பலி, அது இது எல்லாம் எடுக்கிற வார்த்தை உனக்குள்ள விதைக்கப்பட்டதா? அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதா? அது முளைக்கணும்னா ஆண்டவருடைய இரக்கம் தேவை, ஆண்டவருடைய அருள் தேவை. அது விதைக்கப்பட்ட இல்லை என்றால் பசாசு அழகை அந்த விதையை எடுத்துட்டு போயிடுவான். பசாசு அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடுவான். சாலை ஓரங்களும் விழுந்த விதை போல பறவைகள் வரும், அதை எடுத்துட்டு போயிடும். மக்கள் நடந்து விதிச்சு அந்த விதை நாசமாக போயிடும். பாறை நடுவில் விழுந்த விதை, அங்கே மண் இல்லை, வேர் போக முடியல, முளைச்சிச்சு, கருகி போச்சு. விதை நல்ல நிலத்தில், உழுது பண்படுத்திய நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். விதை முளைக்கணும்னா ஆண்டவருடைய அருள் தேவை. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியிலிருந்து விலகியதை அவர் கண்டு. நம்ம விலகி இருக்கிறோமா, இல்லை அதிலேயே உழன்று இருக்கிறோமா? அசிங்கத்துக்குள்ளே போய் மீண்டும் 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 அதிலே இருக்கிறோமா? கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார். நம்முடைய மனமாற்றத்தை அவருடைய சிசிடிவி கேமராவில் தெளிவாக இருக்கு. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மை பரிசோதித்து கொண்டே இருக்கிறார். பரிசோதிக்கப்பட்ட கல். அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனை அனுப்பவில்லை. அதனால தான் 2 குறிப்பேடு 7:14 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து விலகி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனிடம் மன்றாடினார். விண்ணகத்திலிருந்து அவருடைய வார்த்தையை ஜெபங்களை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், அவருடைய நாட்டிற்கு வீட்டிற்கு நலம் அளிப்பேன். என்னுடைய பேரை வச்சிருக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்கிறார். நினிவே மக்கள் இயேசுவை அறியாத பிள்ளைகள், கடவுளை அறியாத பிள்ளைகள். ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி ஆகப்போது சொல்லும் பொழுது அரசர் முதல் ஆண்டி வரை, மிருகங்கள் வரை எல்லாரும் நோன்பு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஜெபம் எப்படின்னா, எங்களுக்கு இதை செய்யணும்னு அவங்க கட்டாயப்படுத்தலை, மாறாக இதை செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார், அவரது கடுஞ்சனமும் தனியும், நமக்கு அழிவு வராது என்று சொன்னதை போல அன்று
அந்த நூற்றுக்கு தலைவர், ஆண்டவரே என் இல்லத்தில் நீர் இறங்கி வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னதைப் போல ஒருவேளை ஆண்டவருடைய ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் சுகமடைவேன் என்ற விசுவாசம் அந்த பெரும்பாலுள்ள பெண்ணுக்கு இருந்ததைப் போல ஒரு துளி விசுவாசம். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், தம் தீய வழிகளையும் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். செய்கிறோமா? ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். வாசிக்கலாம் 8-9 வசனங்களை. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், தம் தீய வழிகளையும் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். ஒரு உறுதி. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய போகிறேன்? இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது. நமக்கு இடைவிடா சகாயபாத குழுவில் கேட்க போகின்ற யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். ஒவ்வொருவரும் மன்றாடணும். ஒவ்வொருவரும் இறைவார்த்தை வாசிக்கணும். ஒவ்வொருத்தரும் துதிக்கணும். ஒவ்வொருத்தரும் பாடணும். ஒவ்வொருத்தரும் செய்யணும். பார்வையாளராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அழிவு வரும் நாளில் நல்ல கோதுமை மணிகளை களஞ்சிகளில் சேர்த்து வைப்பார். பதரையோ நெருப்பிலிட்டு, பதர் ஒன்றுத்துக்கு உதவாத பதர் உள்ள ஒன்றுமே இல்லை என்ற சிந்தனையோடு நினிவே மக்களைப் போல நாமும் இந்த தவ காலத்திலே ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கும் உண்மையாக பிரமாணிக்கமாக நான் ஊழியம் செய்வேன். உம்முடைய சமூகத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் உம்மை மறுதலித்து பேதுருவை கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? 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 3 தடவை நேசிக்கிறேன், என் நாடுகளை பேணிவல. அதனால தான் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. பாவத்தை மறைத்து வைத்தால் ஏற்படும் தெய்வீக நஷ்டங்களை குறித்து பார்த்தோம் என்பார்களே. உறவு நஷ்டப்படும், தெய்வீக உறவு நஷ்டப்படும், ஆண்டவரிடத்தில் இருக்கிற இந்த கனெக்ஷன் நஷ்டப்படும். எத்தனை வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் அன்று கேட்டார்கள், இன்றும் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் மாற்றமில்லை. நினைவே மக்கள் தீர்ப்பு கொடுவார்கள். அல்லேலூயா. நினைவே மக்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உன்னத இடம். ஒரு தடவை வார்த்தையை கேட்டு, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு தடவை வார்த்தையை கேட்டு மனம் மாறியவர்கள் அவங்க தீர்ப்பிடுவாங்க என்ற சிந்தனையோடு. அதனால தான் சங்கீதம் 39:4 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும், அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என்னை உணர்ந்து கொள்வேன். என் முடிவு என்ன? இவ்வாழ்நாளின் அளவு என்ன? எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எத்துணை நிலையற்றவன் என நான் உணர்ந்து கொள்ள நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏனெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. நீ உதிரத்தை நம்பியே வருவாயானால் இரட்சிப்பின் சாவை பெற்றிடுவாய். ஆகார் அழுகிறார்.
ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை வருவாயானால் தாரக நீரூற்று தந்திடுவான். அவர் நம்மை காண்கின்ற தேவன். ஆகார் ஆண்டவருக்கு பெயர் சூட்டினார். அவர் என்னை காண்கின்ற தேவன். எகிப்தின் அடிமை பெண், கடவுளை அறியாத பிரஜாதி பெண். இன்னைக்கு பிரஜாதி மக்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை அவ்வளவு தெளிவாக கேட்டு அவருக்குள்ள உண்மையை வாழணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? சிந்திப்போம். அன்பை உருவான அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் வழியாக ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சனமும் தனியும், நமக்கு அழிவு வராது என்ற சிந்தனையோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எவ்வாறு கடவுள் நினிவே மக்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தாரோ, அவர்கள் தீய வழிகளிலிருந்து விலகி செல்வதை கண்டாரோ, தன் மனதை மாற்றிக்கொண்டாரோ, அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லையோ, அதுபோன்று ஆண்டவரே நாங்களும் எங்கள் தீய வழிகளிலிருந்து விலகியதை நாங்கள் மனதை மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் மனம் மாற வேண்டும். ஆண்டவரே, கடவுளை அறியாத நினிவே மக்கள் யோனாவின் செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள். தீயவர்களான நினிவே மக்கள் மத்தியிலும் இறைவார்த்தை சிறப்பான முறையில் செயல்பட்டது என்ற சிந்தனை எங்களுக்கு நீர் தந்தீர். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா.